வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் ரைட்ஸ் டு பி ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான லாஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் படிச்சிருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தால் மற்றவங்க நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் இந்தியாவில் படிக்கிற ஒவ்வொரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு திங்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக டெஃபினிஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுல பிரச்சனை வருது. நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக ரைட்ஸ் ஒதுக்கலை. எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் கொடுத்த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடமை தான் எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஏன் ஸ்டூடெண்ட்ஸோட ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் பற்றி தனியாக வீடியோ பண்ணுறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸும் மற்ற சீரீஸோட நியூ வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இனிமேலும் டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது ஆர்டிகல் 19(2) பற்றி பார்க்கலாம். ஒரு நேஷனில் டெமோக்ரஸி ஒர்க்காக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்பவே முக்கியம். அதுவும் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய எல்லா ஒப்பீனியன்ஸையும் ப்ராப்பரான வேலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபியர் ஆஃப் பீயிங் சென்சர்டு. ஆனால் உங்களோட இந்த ரைட்ஸை வச்சு உங்கள் காலேஜையோ இல்லை உங்கள் கம்பெனியையோ கிரிட்டிசைஸ் பண்ணவும் தப்பாக பேசவும் முடியாது. ஏன்னா அவங்க ஹேட் ஸ்பீச் லாவை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தர முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸை ப்ராப்பராக யாரும் ஹர்ட் ஆகாத விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஆர்டிகல் 19(1) செக்ஷன் A பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எப்படி உங்கள் தாட்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷனை ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனோட ஒரு பார்ட்டாக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. இந்த ரைட் படி எந்த அத்தாரிட்டியும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரமாட்டேன்னு டினை பண்ண முடியாது அன்லெஸ் அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கணும். அஃப்கோர்ஸ் இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நேஷ்னல் சீக்ரெட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. பட் எனிவேஸ், நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறனால இந்த மாதிரி நேஷ்னல் சீக்ரெட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு தேவைப்படுற அடுத்த இம்பார்ட்டன்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு காம்படிஷன்லேயோ இல்லை ஒரு அட்மிஷன்லேயோ கம்பீட் பண்ண ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது. அப்படியே ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் இன்இக்வாலிட்டியை அத்தாரிட்டிஸ் இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணணும். எந்த அத்தாரிட்டியும் உங்களை ஜெண்டர், பேக்ரவுண்ட், ரிலீஜியன் ஆர் பர்சனல் பிலீஃப் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இந்த லாவில் மொத்தமாக 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதாவது ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 14ல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15ல் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 16ல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 17ல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 18ல் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிறது ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிகல் 21 செக்ஷன் A. இந்தியாவில் பிறந்த எல்லா குழந்தைக்கும் கிளாஸ் 10 வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படிக்க எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸால் ஸ்கூல் ஃபீஸை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கான எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கும். இந்த ரைட் எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷனை என்ஷோர் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த ரூல்ஸ் நான் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்கூல்ஸில் அப்ளிகபிள் ஆகாது. இதில் வர ஃபினான்ஷியல் பேர்டனை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ஆக்ட் எல்லா குழந்தைகளுக்கும் பேசிக் அண்ட் குவாலிட்டியான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ஷோர் பண்ணுது. வேர்ல்டில் ரொம்ப சில கண்ட்ரீஸ் மட்டுமே ஃப்ரீ அண்ட் குவாலிட்டியான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அதில் நம்ம கண்ட்ரியும் ஒன்றுன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக ஆர்டிகல் 21 கீழே இருக்க ரைட் டு லைஃப் பற்றி பார்க்கலாம். கார்போரல் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது உடல் ரீதியான பனிஷ்மெண்ட்ஸை இல்லீகல்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஃப்ரீடம், டிக்னிட்டி அண்ட் ஃபியர்லெஸ் என்வாயர்மெண்ட்டில் தான் நம்மளோட எஜுகேஷன் ப்ராசஸ் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கவோ ஹியூமிலியேட் பண்ணவோ கூடாது. இந்த ப்ரொவிஷனை 1973லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் தான் எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இப்போவும் சில ஸ்கூல்ஸில் கிட்ஸை டிசிப்ளின் பண்ணுறேன்னு கார்போரல் பனிஷ்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கேஸில் சிவில் சூட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை அப்ராப்ரியேட் கோர்ட்ஸில் ஃபைல் பண்ணலாம். இதனால் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகும்னு நினைக்க வேண்டாம். இந்த ரைட்ஸ் டு பி ரைட் சீரீஸில் நாங்கள் எந்த இடத்துலையுமே இந்த லாஸ் கரெக்டு, இந்த லாஸ் தப்புன்னு எங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லலை. நாங்கள் ஜஸ்ட் கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட லாஸை பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 5 லாஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டண்டான லாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி ரைட்ஸ் பற்றி பேசலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா பேஜ் டிகிரி காஃபியில் மீம் வீடியோஸும் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் பேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.